அமைதியான அலப்பறைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நானே வந்துட்டேன். ஸ்கூல் பஸ் ஏன் இன்னும் வரல? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். ஸ்கூல்ல என்ன பேரை விக்கிறாங்க? மனதில் தைத்த வார்த்தை நினைவிருக்கும். என்ன கட்டி புடிச்சு வழி அனுப்புங்கம்மா. ஸ்கூலுக்கு போறதுக்கு பயப்படுறோம் போல இருக்கு. செல்லக்குட்டி, அம்மா. என்னடா கழுத்துல கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. அவள் முகம் பெருமை அடங்கிடும், மனதில் புதிய ஒளி பரவும், கவலை பறந்திடுமே. சேர்றதுக்கு முன்னாடியே கடல்ல கிராஷ் ஆகணும் வாய வைக்கிறாங்களே, இதுக்கு நான் வராமையே இருந்திருப்பேன். வண்டியை கொஞ்சம் ஓரம் நிறுத்த சொல்றீங்களா? நான் இறங்கிறேன். இங்க பாருங்க, முதல்ல இந்த மாதிரி மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஓஹோ, உங்க கயிறை இப்படி பிடிச்சு இழுங்க. ஒரு வேலை காத்து ஃபில் ஆகலன்னா இந்த டியூப் எடுத்து ஊதுங்க. ஏனுங்க, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நல்லா. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே, எங்க அம்மாவுக்கு பலூனே ஊத வராது. இதை ஊதி கிழிச்சிட்டாங்கன்னா ஷின்சான், இவ வரை அழறா, கொஞ்சம் பாத்துக்கோ. ஷின்சான், அமைதி அமைதி அமைதியோ அமைதி. வணக்கம். அவ அழறது காதுல விழல? நல்லா விழுது. எந்திரிச்சு போனா என் உடம்புல இருந்து ஹீட்டு ஃபார்ம் ஆகி அது இந்த உலகத்துக்கு ஆபத்தை விளைவிச்சு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதுக்காக தான் கம்முன்னு படுத்துக்கினேன். எப்படி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? குழந்தை அழுதா எழுதிட்டு போகுது, கொஞ்ச நேரத்துல கம்முன்னு ஆயிடும். என்ன சொல்றீங்கம்மா? அந்த பறவை போல வாழ வேண்டும். என்ன அப்படி ஷாக்கா பாக்குறீங்க? நீங்க அழகா இருக்கீங்க மேடம். ஷின்சான், எங்க இருக்க? நான் வந்துட்டே இருக்கேன். என்னப்பா இது? எப்படி நம்ம கெட்டப்பு? ஷின்சான், என்ன வேஷம் இது? நாங்க ராணிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நீ காட்டுவாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. என்னம்மா நீங்க நம்ம பரம்பரை பழக்கத்தை மறக்கலாமா? என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு பெரிய மூட்டை ஏத்திட்டு வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட ஷின்சான்? இன்னைக்கு நான் நிறைய சூப்பர் டிஷ் எல்லாம் செய்ய போறேன், தெரியுமா? ஏமா பாவம், இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க யாரும் வராங்களா? அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? என்னால இவ்வளவு நல்லா டிரைவிங் பண்ண முடியுமா? நீங்க திருப்பணத்திலே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிடுச்சு. பூமி என்ன சுத்துது, நெஞ்சு கத்துது. என்னம்மா உண்மையா சொல்லுங்கம்மா, நீங்க வண்டி ஓட்டுனது ஆர்டிஓ பார்த்தாரா? முதல்ல ஏன் கதாபாத்திரத்தை கழுவுறேன். அடுத்தது நைனாவோட டபரா வாஷிங். என்ன ஷின்சான் இது? பாத்திரத்தை கூட உன் பொம்மை மாதிரி நினைச்சு தேய்ச்சிட்டு இருக்க. அம்மா, நீங்க இங்க இருக்க வேண்டியவங்களே இல்ல. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் தான் மோட்டோ கோரிமா. அக்கா, நீங்க என்ன சாப்பிட்டுக்கா உடம்பை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அதை எங்க அம்மா கிட்ட சொல்லுங்கக்கா. அப்ப அவங்களும் ஃபிட்டா இருப்பாங்கல்ல. ஏன்னா எங்க அம்மா இப்பவே காலைல 2 மணிக்கு சாப்பிடுறாங்க. ஷின்சான், என்ன ஷின்சான் இது? பார்த்து செய்யக்கூடாதா? பாட்டுக்கு விளையாட போனேன். நீங்க தான் ஷீரோக்கு சோறு வை பேரு வை. நீங்க இப்ப பாத்தீங்களா என் கை எப்படி ஆயிடுச்சு? சரி விடு. என்னமா இத்தனோட பேண்டேஜ் போட்டிருக்கீங்க? நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு இந்த பேண்டேஜ் சைஸ் பார்த்தாலே தெரியும். ஹாரிக்கு தெரியாம நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் இந்த பால் டப்பாக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கேன். இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? பணத்தை பால் டப்பால வச்சா எங்களுக்கு தெரியாதா? யாரிவனோ
ஒரு நீரோ தீயோ யார் அறிவா. ஓகே இதான் எனக்கு இந்த அலர்ஜி அட்டாக் ஆயிருக்கும்னு சொல்றா. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள் மம்மி. இது மத்தவங்களுக்கு வந்தா பரவாயில்ல, நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு இது வருது? சான்ஸ் இல்லையா? என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. என்ன இது இன்னைக்கு இப்படி மழை பெய்யும்னு எந்த டிவிலையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. அதுக்கு முதல்ல டிவி ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணியே வச்சா வெளியே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கனவு இல்ல கவலை இல்ல இவனை போல எவனும் இல்ல. ஆக்சுவலா மேடம் நாங்க டிஸ்கவுண்ட் சேல் குழந்தைங்க போட்டோக்கு மட்டும் இல்ல குரூப் போட்டோக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கங்களேன். கண்டிப்பா நான் குரூப் போட்டோ எடுத்துக்கிறேன். அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அடல்ட் செக்ஷன்ல அந்த பக்கம் தானே இருக்கு. டிஸ்கவுண்ட்னு சொன்னீங்கல்ல, அதான் எங்க அம்மா இப்படி ஓடுறாங்க. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே. ஐ மானேனி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை வீட்ல உட்கார உள்ளியா அவங்க? அதுவா நாங்களும் எங்க உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல. ஆமா ஆமா, கிழங்கு வகைகள்ல ஃபைபர்ஸ் நிறைய இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா மட்டும் என்ன சாதாரண நாள் நினைச்சீங்களா? அவங்க கிழங்கு வாங்குற காசை மிச்சம் பண்றதுக்காக எங்க அப்பாவை கூட்டிட்டு இங்க வந்திருக்காங்க. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, நீ ஏறுனாலும் வாருனாலும் கெத்த விடாத.